வணக்கம். தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, எக்கு கார்லிக் பொடி மாஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 15லேருந்து 20 போல் நாட்டு பூண்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். பேன் அதுக்குலாம் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். 4 முட்டை உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்திட்டு நம்ம வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்தளவு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த போல் உப்பு மிளகும் சேர்த்தணும் இல்லைங்களா. இதை வந்து இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா அப்படி உதிரியாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து துண்டுகள் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் உடச்சி விடுங்க. நான் கொஞ்சம் பொடுசாக வேணுங்கிறனால நான் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன். இந்த போல் நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே பேனில் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் தீஞ்சிடக்கூடாது. அனல் வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும். கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு வெங்காய விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே அந்த தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலே வந்து நல்லா ஒரு நிமிஷம் போல் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் அந்த ஜாரில் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, அதோட அலசி அது தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறமா இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். எனக்கு பத்தல, ஸோ அதனால் நான் உப்பு வந்து கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். அது அப்படியே ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெயில் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. அந்த முட்டையில் வந்து அந்த ஸ்பைசஸ் நல்லா இறங்குற வரையிடும் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. வாசனைக்கு மேலால் கொஞ்சம் கட் பண்ணால் மல்லி இலையை தூவிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான பூண்டு முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் அப்படியே கொஞ்சம் தளக்கமாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே வடித்த சாதம் சூடாக போட்டு கலக்குனீங்க அப்படின்னா முட்டை சாதம் ஆயிரும். உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடலையும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தை கடாயில் போட்டு கலந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான பூண்டு முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.